ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 332 ஆரம்பிக்கிறது. அஹிம்சை போன்ற உயர்ந்த தர்மங்களை சகலருக்கும் உடனடி அனுஷ்டானமாக வைத்தால் எவருமே அனுஷ்டிக்க முடியாமல் தான் போகும். அதனால் ஜனங்களுக்கு ஐடியலாக ஒரு பிரிவை வைத்து அவர்களுக்கு மட்டும் அதை தீர்மானமாக வைத்தால் அவர்கள் அதை ரொம்ப உஷாராக ஒரு பெருமிதத்துடன் காப்பாற்றி வருவார்கள். இந்த ஐடியல் படி நாமும் செய்து பார்க்கணும் என்று மற்றவர்களும் ஓரளவுக்காவது நிச்சயம் பின்பற்றுவார்கள் என்றுதான் தர்மங்களை பாகுபடுத்தியது. பிரத்யட்சத்தில் பார்த்தால் இன்றைக்கு பௌத்த தேசங்களில்தான் பிக்ஷுக்கள் கூட மாம்ச போஜனம் செய்கிறார்கள். அங்கேயெல்லாம் சைன்யம் யுத்தம் என்று ராஜாங்க ரீதியிலும் கொலை கொள்ளை என்று தனு மனுஷ ரீதியிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம் தேசத்திலே அசோகனை தவிர பௌத்த ஜெயின ராஜாக்களாக இருந்தவர்கள் யாரும் சண்டையே போடுவதில்லை என்று இருந்து விடவில்லை. ஆனாலும் தங்களுடைய மத கொள்கைக்கு இது சரியாக வரவில்லையே என்று அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கொண்டு இரண்டுங்கட்டானாக இருந்த சமயங்களில்தான் தேசத்திலே வலுவாய்ந்த பேரரசுகள் இல்லாமல் போய் அந்நிய தேசத்தார் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அப்புறம் அவர்களும், அதாவது பௌத்த ஜெயின அரசர்களும் யுத்தம் செய்வது என்றுதான் ஆரம்பிக்க வேண்டி வந்தது. அதாவது தங்களுடைய மதத்திற்கு விரோதமாக போக வேண்டி வந்தது. பாகுபாடு செய்யாமல் எல்லா தர்மமும் எல்லாருக்கும் என்று வைத்த மதங்களில் இப்படி பாகுபடுத்திய நம் மதத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவாவது தர்மங்களை உறுதியாக நடத்தி காட்டி அதனாலேயே மற்றவர்களையும் ஓரளவு அவற்றில் போகச் செய்வது போல கூட இல்லாமல் அத்தனை பேரும் தர்மங்களை விடுவதில்தான் சமமாக இருக்கிறார்கள் என்று ஆகியிருப்பதோடு அவர்கள் யாவரும் தங்களுடைய மத விதிகளை புறக்கணித்தார்கள் என்ற பெரிய தோஷத்துக்கு ஆளாகும்படியும் ஏற்பட்டிருக்கிறது. வைதிக மதத்தில் அதிகாரி பேதம் என்பதாக பாகுபடுத்தி தர்மங்களையும் காரியங்களையும் கொடுத்திருப்பதுதான் ஏதோ ஒரு ஜாதியாருக்கு மாத்திரமின்றி சகலருக்குமே நிரம்ப ஆத்மஸ்ரேயஸை அளித்திருக்கிறது என்பதற்கு ஒன்று சொன்னால் போதும். இந்த ஒரு மதத்தில்தான் சகல ஜாதிகளிலும் ஒவ்வொரு ஜாதியிலுமே மகான்களும் ஞானிகளும் ஏகமாக தோன்றி லோகம் பூராவிலுமே நம் நாட்டைத்தான் லேண்ட் ஆஃப் சயின்ஸ், மகான்களின் நாடு என்று கொண்டாடும்படியாக பெருமை ஏற்பட்டிருக்கிறது. சமூக வாழ்வு என்று நிலைத்த மகோன்னதமான கலாச்சாரமாக நம் நாடு ஒன்றிலேயே எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக உறுதிப்பட்டிருப்பதும் நம் மதம் பாகுபடுத்தி கொடுத்துள்ளபடி சமூகத்தில் பல வர்க்கத்தினரும் தங்கள் தங்கள் காரியங்களை செவ்வனே செய்து கொண்டு மொத்த சமுதாயமும் கட்டுக்கோப்புடன் ஒழுங்காக முன்னேறும்படி செய்ததால் தான் பாபிலோனியன் சிவிலைசேஷன் நாகரிகம், ஈஜிப்ட் சிவிலைசேஷன், கிரீக் சிவிலைசேஷன் என்று ஆதிகாலத்தில் கொடிகட்டி பறந்த பெரிய சமுதாய மரபுகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருக்க, வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் எத்தனையோ தாக்குதல்களை பெற்றும் இந்த ஹிந்து சிவிலைசேஷன் மாத்திரம் சாவேனா பார் என்று ஜீவனோடே இருந்து கொண்டிருக்கிறது என்றால், இப்படி இதற்கு ஸ்பெஷலாக சக்தி ஊட்டுவதற்கு மற்ற சிவிலைசேஷன்களில் இல்லாததாக என்ன இருக்கிறது? இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆறாமற நடுநிலையில் இருந்து கொண்டு ஆலோசித்து பார்த்தால் நம் சிவிலைசேஷனில் மட்டுமே உள்ள வர்ணாசிரம விவாகம்தான் காரணம் என்று தெரியும். அதாவது இந்த ஏற்பாடுதான் ஒரு பக்கம் தனி மனுஷர்களின் ஆத்மாபிவிருத்திக்கு போஷனை கொடுத்து இத்தனை மகான்கள் தோன்றும்படி பண்ணியிருக்கிறது. ஐடியல் நிலைக்கு என்றே என்று ஒரு பிரிவை மட்டும் வைத்தால் அதில் நிறைய மகான்கள் தோன்றுவதும் அவர்களை பார்த்து மற்ற பிரிவினரிலும் பலர் பிரயத்தனம் பண்ணி அந்த மாதிரி ஆவதும் இயற்கை தானே. ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் கண்ட ஞானமும் பக்தியும் சாந்தமும் அன்பும் அந்த பிரிவுக்கு மாத்திரம் சொந்தமாக நின்றுவிடாமல் சமூகம் பூராவுமே ரேடியேட் ஆவதால் எல்லா பிரிவுகளிலும் மகான்கள் தோன்ற வழி கோலுகிறது. இன்னொரு பக்கம் வர்ணாசிரம விபாகம்தான் இந்த தேசத்தின் பெரிய ஜனசமுதாயம் முழுவதையுமே ஜீவசக்தி குன்றாத பெரிய நாகரீக மரபாக வலுப்படுத்தி காத்து கொடுத்திருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.